சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பதற்கு பிரயாசப்படுகிற எந்த மனிதனா இருந்தாலும் அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? மேலே சொல்லப்பட்டிருக்கிற 2 வசனங்கள், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்திருந்தா நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போக கூடாது. பயப்படுதல் என்று சொன்னால் ஆதாமும் ஏவாளும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பாவம் செய்ததனால் பயந்து ஒளித்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்க முடியும். நான் அந்த விதமாய் பயப்பட வேண்டுமா? நான் பாவம் செய்ததனால் பயப்பட வேண்டுமா? நான் கர்த்தருக்கு பயப்படுவது எப்படி அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புவோமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு எப்படி பயப்படுவோமா? பயப்பட முடிகிறதா? வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமா சிரிச்ச முகத்தோட சொல்லுங்களேன், ஹalleluya. ஆமென். தீமையை வெறுப்பதே, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் தீமையை வெறுத்து நன்மையை நேசித்து கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு நாம் பிரயாசப்படுகிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் தீமையை வெறுப்பதில்லை, தீமையான காரியத்தை அநேக நேரங்களில் நாம் நேசிக்கிறோம், தீமையான காரியங்களை செய்ய பிரயாசப்படுகிறோம். தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் நியாய பிரமாணங்கள், பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம், புதிய ஏற்பாட்டு நியாய பிரமாணம். பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம் தீமைக்கு தீமை செய்வது நியாய பிரமாணமா இருந்தது. புதிய ஏற்பாட்டின் நியாய பிரமாணம் தீமைக்கு நன்மை செய்ய ஆமென் சொல்லுகிறது. ஹalleluya. ஆமென். நாம் தீமைக்கு தீமை செய்கிறவர்களாக அல்ல, தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். தீமைக்கு தீமை அல்ல, தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மலை பிரசங்கத்தில் பிரசங்கிக்கும் பொழுது ஆமென் தீமையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் நீ அவனோடு 2 மைல் தூரம் போ. ஒரு மனிதன் ஆமென் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு உன்னுடைய மறுகணத்தையும் காட்டு என்றதான நியாய பிரமாணத்தை அவர் விரிவுபடுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் தீமை செய்கிற நாட்களில் அல்லது தீமை செய்கிற காரியங்களில் நாம் கர்த்தருக்கு பயப்பட முடியாது. அல்லேலூயா. தீமையை வெறுப்பது, தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதம் கற்றுத் தருகிறது. நான் எப்படி கர்த்தருக்கு பயப்பட முடியும்? தீமையான காரியத்தை என்னுடைய வாழ்வை விட்டு நீக்க வேண்டும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் எனக்கு தீமை செஞ்சிட்டான், அதனால நான் அவனுக்கு தீமை தான் செய்வேன்னு யோசிக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை
ஆசீர்வதியுங்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா, நன்மை வேணும்னா, தேவனுடைய ஆசீர்வாதம், ஆமென், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தலைமுறைகள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைத்தோங்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பு தேவனுக்கு பயந்து தேவனுக்காக வாழுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். அவன் எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். அவன் போத்திபானுடைய வீட்டில் இருக்கும் பொழுது போத்திபானுடைய மனைவி அவனை பாவத்திற்குள்ளாக இழுப்பதற்கு பிரயாசப்படும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் இவ்வளவு பெரிய பாவத்தை என் தேவனுக்கு முன்பதாக நான் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் தன்னுடைய வஸ்திரத்தையும் அங்கே விட்டுவிட்டு அவன் திரும்பி பார்க்காமல் ஓடுகிறான். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் தீமையான காரியங்கள், உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தீமையான காரியங்கள் நிறைந்து நிற்கிறது. எங்கே பார்த்தாலும் பாவம் பச்சை தண்ணீரை போல பருகிற அனுபவம் தேசத்தில் மேலோங்கி நிற்கிறது. பிசாசானவன் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அவருடைய கிருபையில், அவருடைய ஆசீர்வாதத்தில் மேலோங்கி நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் மேல சொல்லப்பட்டதான ஆசீர்வாதங்கள் மூலமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல நம்ம கூட நிற்கணும்னு சொன்னா நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக மாற வேண்டும். நம்முடைய நம்முடைய குடும்பத்தில் மனைவி ஒரு கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்க வேண்டும். நான் என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்க வேண்டும். நான் எப்படி கர்த்தருக்கு பயப்பட முடியும்? தீமையை விட்டு விலகி நான் நன்மை செய்யும் போது, நன்மையானவைகளை பின்பற்றும் போது, தேவன் கொடுத்த வழியில் நான் நடக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாத, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து உம்முடைய வழியில் நடக்க எனக்கு நீர் உதவி செய்யும்னு கேட்கிறவங்க எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம், நான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க பிரயாசப்படுகிறேன். அப்பா, நான் பாக்கியம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம மேல, நம்முடைய குடும்பத்தின் மேல, நம்முடைய சந்ததியின் மேல ஆமென் வந்து நிலைப்பதற்கு, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்து எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த ஆராதனை நாளில் உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றி. தொடர்ந்து தேவாவியானவர் எங்களோடு பேசும். அப்பா, ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உம்மொருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தம் சொல்லாமே. ஹல்லேலூயா.